ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது செம்மையான ஒரு கேக் ரெசிபி. சாக்லேட் ஃப்ளேவர்டு இந்த கேக்கை வெறும் பனானா, அப்புறம் கோதுமை மாவு, கொஞ்சம் நாட்டு சக்கரை இது இருந்தால் போதுங்க. ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீங்கள் நல்ல பழுத்த பழம் எப்போவுமே வீட்டில் இருக்கும், எப்படியும் மிச்சமாயிடும். அதை வச்சு தான் நம்ம இது பண்ண போகிறோம். எவ்வளோ ஸ்பாஞ்சியாக எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ சிம்பிளான இந்த ரெசிபியை நீங்கள் ப்ரெஷர் குக்கர் செட்டப்லேயும் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஓவனில் செஞ்சு காட்ட போகிறேன். என்கிட்ட இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் பனானா இருக்குது. நீங்கள் சின்ன சைஸ் பனானாஸ்னால் ஒரு 4 எடுத்துக்கலாம், 4 வாழைப்பழம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன பனானானா ஒரு மீடியம் சைஸ், இந்த பூம்பழம், ரஸ்தாளி இது மாதிரி இருந்ததுன்னா அது 2 எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். இது கூட கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஒரு ஃப்ளேவருக்கு, அது கூட 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்திக்கலாம். இது நார்மல் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணி, தண்ணியெல்லாம் எதுவும் விடக்கூடாது, தண்ணி எதுவும் விடாமல் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. இது வந்து ஒரு 1/2 கப்பு எனக்கு வந்ததுங்க மெஷர்மெண்ட் கப்பில். ஸோ இதை எடுத்து ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்ம ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கேக் பண்ணும்போது நிறைய பேத்துக்கு கேக் அப்படி வரல இப்படி வரலன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் சின்ன சின்ன மிஸ்டேக் தான். அவனையும் குக்கரையும் நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணாமல் கேக் பண்ணவே கூடாது. நான் 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் வச்சுக்கிறேன். நீங்கள் குக்கரில் பண்ணுறதா இருந்தால் மீடியம் ஹீட்டில் ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க. அடுத்த மிஸ்டேக் எல்லோரும் பண்ணுறது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கேக்கு மாவு இருக்கு இல்லையா, நல்லா தட்டாமல் சும்மா மேலாப்பில் எடுத்துப்பாங்க. நீங்கள் 3/4 கப்புனா 3/4 கப் கரெக்டாக நல்லா அமுத்தி விட்டு 3/4 கப் எடுத்துக்கோங்க. நான் அதை ஒரு சலிச்சுக்கிற சல்லடையில் சேர்த்துக்கிறேன். அது கூட மற்ற எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துக்க போகிறேன். 3/4 கப் கோதுமை மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நான் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன், ஒரு சாக்லேட்டி ஃப்ளேவருக்காக. உங்கள்கிட்ட கொக்கோ பவுடர் இல்லாட்டி கோதுமை மாவே நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இந்த சின்னமன் பவுடர்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பட்டையோட தூள் அது நான் சேர்த்திக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்திக்கோங்க, அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பேக்கிங் சோடா மட்டும்தாங்க, இதுக்கு பேக்கிங் பவுடர் கிடையாது, அது ஒரு டீஸ்பூன். அப்புறம் கொஞ்சம் சால்ட். எப்பவுமே இனிப்பு செய்யும்போது கொஞ்சம் சால்ட் போட்டிங்கன்னா அது நல்லா தூக்கலாக இருக்கும் அந்த இனிப்போட டேஸ்ட். இப்போ இதை நல்லா நம்ம சலிச்சுக்க போகிறோம். ஏன் கேக் பண்ணும்போது சலிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்டி தட்டாமல் வரும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி சலிக்கும்போது மாவு நல்லா அப்படியே ஏரியாகிடும். ஸோ மாவு நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வரும். அதுக்காக தான் கண்டிப்பாக சலிக்கணும். ஸோ இது 3rd பாயிண்ட். கேக் பண்ணும்போது கண்டிப்பாக மறக்காமல் இன்க்ரீடியன்ஸை சலிச்சு எடுத்துக்கோங்க. உங்களோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பியூரியை சேர்த்திக்க போகிறோம். 1/2 கப் பியூரி அதை சேர்த்திக்க போகிறோம். இதை சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவு கலந்திங்கன்னா போதும். ரொம்ப அப்படியே அடித்து கை வலிக்க கலக்கணும் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. ஸோ இது கூட புளிப்புக்கு கர்ட் சேர்த்திக்கிறோம். கர்டெல்லாம் சேர்த்தும் போது தான் அது நல்லா அந்த இன்க்ரீடியன்ட் நல்லா கேக் வந்து நல்லா வரும். கர்ட் இல்லாட்டி லெமன் ஜூஸ் சேர்த்துக்கணும். நாம் இந்த கேக் ரெசிப்பியில் 1/4 கப் கர்ட் சேர்த்துருக்கோம், தயிர். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் உங்கள்கிட்ட என்ன ஆயில் இருக்கோ அதை சேர்த்திக்கலாம். கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், இல்லை ரீஃபைண்ட் ஆயில் தான் இருக்குது அப்படின்னா அதையும் சேர்த்திக்கலாம். இல்லாட்டி பட்டரை வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கணும். இப்போ மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஸோ இதை லூசன் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் கிராஜுவலாக 4 டேபிள் ஸ்பூன் தண்ணியை வந்துட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே ஊற்றி கலந்து வச்சுருக்கேன். ஸோ கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. ரொம்ப லூஸாக எடுக்கக்கூடாது மாவு. நல்லா அப்படியே கெட்டியான ஒரு பேட்டராக இருக்கணும். ஐஸ்கிரீம் ஸ்கூப் பண்ணால் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேட்டர் இதுக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கணும்னு வைங்களேன். ஸோ இந்த இதில் வந்து இப்போது நீங்கள் மாவை ஸ்கூப் பண்ணி உங்களோட மஃபின் பேன், ஆல்ரெடி மஃபின் பேனை க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் பட்டரில். நீங்களும் கண்டிப்பாக க்ரீஸ் பண்ணுங்கள், அப்போ தான் கேக் எடுக்கும்போது ஈஸியாக வரும். நான் 2 ஸ்கூப் பண்ணுறேன். எப்போ 3/4 வாசி மட்டும் ஃபில் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா கேக் நல்லா உப்பி வரும் இல்லையா. ஸோ அதுக்கு இந்த பேட்டர் கொஞ்சம் திக்காக, பனானா கலக்கிறதுனால கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணுற ஸ்டேஜுக்கு கேக் பேட்டர் எப்பவுமே ரொம்ப ரன்னியாக இருந்ததுன்னா கேக் நல்லா வராது. ஸோ
ஸோ இதுக்கு டெக்கரேஷனுக்காக நான் மேலே சாக்கோ சிப்ஸ் நான் சாக்லேட் வெர்மிசிலி இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை உங்கள்கிட்ட நட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட கேக் இப்போ ஓவனில் வச்சிடலாம். ஓவன் ப்ரீ ஹீட் ஆகி ஆஃப் ஆகிடுச்சு. நான் இப்போ அகைன் இதை 180 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் வைக்க போகிறேன். ஒவ்வொரு அவனோட டெம்பரேச்சரும் ஒவ்வொரு டைமில் பேக் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் அவன் எப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம இப்போ இதில் ஒரு டூத் பிக்கை இன்சர்ட் பண்ணி பார்த்தோம்னா அது வெந்துருச்சா இல்லையான்னு தெரியும். கேக் நல்லா எவ்வளோ மேலே வந்திருக்கு பாருங்கள். நம்ம 3/4 கப் தான் ஃபில் பண்ணோம், ஆனால் அது மஃபின் ட்ரே தாண்டி மேலே வந்திருக்கு. ஸோ ரொம்பவே சாஃப்டாக பேக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டிக்கை எடுத்து பார்த்தாச்சு, இது பாருங்கள் ஸ்டிக்கு க்ளீனாக வந்துருச்சு. ஸோ இட் மீன்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம இதை நல்லா ஆற விட்டுறணும். அவசரப்பட்டு இப்போவே கத்தியை வச்செல்லாம் இது பண்ணி எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தோன்னா கேக் பிஞ்சிட்டு தான் வரும், ஏன்னா அது பயங்கர சூடாக இருக்கும். நல்லா கூல் பண்ணி வச்சுட்டு அப்புறமா எடுத்திங்கன்னா தான் நல்லா வரும். ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுட்டு அப்புறம் எடுங்க. எடுத்ததுக்கப்புறம் இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணுற அளவுக்கெல்லாம் இது இருக்காது, உடனே தீந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.